ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கவினியா 2022. கொட்டுற மலையில் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ரவுண்ட் வெங்காயம் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி போண்டா போடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா சரி எண்ணெய் காயலை. அது எங்கள் வீட்டில் அப்பளம் இருந்துச்சு. அப்பளத்தை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சான், கொஞ்சம் மாவு விட்டு பார்த்தாச்சு. எண்ணெய் ஓரளவு காஞ்சி சரி அப்பளத்தை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தை வந்து ஆஃபாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ வந்து மாவு வந்து கெட்டியாக கலக்கிக்கோங்க. கெட்டியாக கலக்குனீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அப்பளத்தில் வந்து மாவு வந்து ஒட்டாது. ஸோ அப்பளம் மட்டும் தான் தெரியும், மாவு ஒட்டாது. அதனால் என்னென்னா நீங்கள் வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜினாலே எந்த பஜ்ஜி போட்டாலும் சரி மாவு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டாக்கும் அப்படி தான் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மழை டைமில் சூடாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பளம் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பஜ்ஜி போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு இல்லை எத்தனை பேருக்கு அப்பளம் பஜ்ஜி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பளத்தெலாம் ஆஃபாக கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்ருக்குறோம். நீங்களும் மழை டைமில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேஸ்டியாக போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு இருந்தாலும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்குலையும் பஜ்ஜி போடலாம். ஸோ எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் அப்பளம். உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலும் உருளைக்கிழங்குலையும் பஜ்ஜி போடலாம். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குல மழை பெய்யுது, அதனால் இப்போ போய் உருளைக்கிழங்கு கடையில் போய் வாங்க முடியாது. உருளைக்கிழங்குலையும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்க ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி. பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. நல்லா கருகாமலே திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே இதில் விட்டோம்னா கொஞ்சம் கருகிரும். ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயத்துக்கும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா வெங்காயமே ஈரமாகும். ஸோ அதனால் நீங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணி அதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வெங்காயம் பஜ்ஜி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போட்டாச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் இருந்துச்சு, வெங்காயம் பஜ்ஜியும் போட்டாச்சு. வெங்காயம் வந்து லேஸாக கட் பண்ணிக்கோங்க. அடர்த்தியாகவும் கெட்டியாகவும் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உள்ள வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. வெளியில் உள்ள வந்து மாவு வந்து கருகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வெங்காயம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி லேஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து லேஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பக்கம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மாவு வந்து எப்படியுமே தண்ணி விடும், வெங்காயத்துக்கு வந்து தண்ணி ஆகும். ஸோ அதனால் வந்து மாவு வந்து நீங்கள் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியிலேயே கெட்டியாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் மிக்ஸ் பண்ணுறப்ப அது தண்ணியாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அப்பளம் இருந்தது, சரி அப்பளம் இருந்தது, சரி அதை ஏன் விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா மாவில் அதில் நல்லா அப்ளை பண்ணி ஒவ்வொரு இடத்துல இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்பளத்தை சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பஜ்ஜி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்பளம் பஜ்ஜி நிறையவே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணி அப்பளம் பஜ்ஜி போட்டுட்ருக்குறோம். இப்போ பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வெங்காய போண்டா குட்டி குட்டியாக வெங்காய போண்டா வந்து இது பாருங்கள், அப்பளம் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க, மழைக்காலத்துக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து வெங்காய போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லித்தழை அப்புறம் வெங்காயம் மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் குட்டி குட்டியாக போட்டால் போதும். பெருசாக போட்டிங்க அப்படின்னா உள்ளது வேகிறதுக்கு லேட் ஆகும், வெளியில் உள்ளதெல்லாம் அப்படியே தீஞ்ச மாதிரி கருகிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டாலும் அது பெருசாக வரும். பாருங்கள், நாங்கள் போட்டு எடுத்துருச்சோம், வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.